அம்மாவின் தொண்டர்களாக, உண்மையான தொண்டர்களாக நினைக்கின்ற அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். இதில் யாரோ ஒரு சில சுயநலவாதிகளின் பதவி வெறியால அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவதில்லை, காலதாமதம் ஏற்படுகிறது. ஆனால் எங்களது விருப்பம், எங்களது முயற்சியும் 26 தேர்தலுக்கு முன்பாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் ஆட்சியை, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத தீய ஆட்சியை முறியடிப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, அது போதுமானதா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் போதுமானதாக இல்லை என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். அதை அரசாங்கம் செவிமடுத்து சரியான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. இரட்டை இலைக்கு எதிரான வழக்கில் 4 வாரத்தில் தேர்தல் கமிஷன் விசாரிச்சு நல்ல முடிவு இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நல்ல முடிவு வரும், நாங்களும் காத்திருக்கோம். ஒரு அணில போல செயல்பட்டு நாங்க பிரதமருக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம் சொன்னீங்க. 2026 அமமுகவின் நிலைப்பாடு என்ன? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர்வதற்காக இந்த கூட்டணி தொடரும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை உருவாக்குவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிற காரணத்தினால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். மற்றபடி 24 தேர்தலில் பாத்தீங்க அவருடைய நிலைமை எப்படி இருந்தது. நிறைய தொகுதிகளில் அவங்க டெபாசிட் போனது மாத்திரம் இல்லாம பழனிசாமி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தியதே திமுகவுக்கு பி டீமாக செயல்பட்டு திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக இரட்டை இலையை பயன்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும், அங்கு உள்ள தொண்டர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் வருங்காலத்தில் விரைவாக அவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். விஜய் அவர்கள் களத்துக்கே செல்லாம பனையூர்ல வச்சு நிவாரண உதவி கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்?